ஆன்மீக ஒளி வீசும் துர்கா அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வீடு சொந்தமாக இருக்கும். ஆனால் அந்த கிரகம் தன்னுடைய வீட்டிலேயே அமர்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்த்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்று நாம் பார்க்க போகும் கிரகம் சந்திரன். சந்திரனுக்கு ஒரே ஒரு சொந்த வீடு மட்டுமே உள்ளது, அது கடகராசி. அதாவது சந்திரன் கடகராசியில் இருந்தால் தனது சொந்த வீட்டில் இருப்பார். அங்கிருந்து அவர் 7ஆம் பார்வை மகர ராசி மீது விடும். இந்த அமைப்பு ஏன் பல ஜோதிடர்கள் முக்கியமாக பார்க்கிறார்கள்? இது மனநிலை, குடும்பம், தாயார், செல்வாக்கு, பொதுமக்களின் ஆதரவு, வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றை எப்படி மாற்றுகிறது? இன்றைய வீடியோவில் இதை பார்க்கலாம். சூரியன் ஆன்மாவை குறிக்கிறார். ஆனால் மனிதன் எப்படி சிந்திக்கிறான், எப்படி உணர்கிறான், எப்படி முடிவெடுக்கிறான், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறான், இவை அனைத்தையும் தீர்மானிப்பது சந்திரன். அதனால்தான் மனம் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாகும் என்று கூறப்படுகிறது. ஜாதகத்தில் சந்திரன் வலிமையாக இருந்தால் அவங்க முகத்தில் எப்பயுமே ஒரு கவர்ச்சி இருக்கும், தேஜஸ் இருக்கும், பொலிவு இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கும், மன அமைதி அதிகரிக்கும். சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கும், எல்லாருக்கும் இவரை பிடிக்கும். இவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டோமா அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது, யாரையுமே கடிக்காமல் அன்பாக ஆதரவாக சாந்தமாக ஒரு புன்னகையோடு இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக இவரை மற்றவங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. ஆக சந்திரன் வலுவாக இருக்கப்பட்டவர்கள் பிறரால் கவரப்படுவார்கள், பிறரால் நேசிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மை. கடகம் என்பது நீர் தத்துவ ராசி. நீர் எப்படி எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அதற்கேற்ப மாறுகிறதோ அதே போல மனித மனமும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறது. இதனால் மனதை குறிக்கும் சந்திரனுக்கு கடகம் இயற்கையான வீடாக அமைந்தது. இந்த ராசியில் சந்திரன் மிகவும் இயல்பாக செயல்படுவார். தன் சக்தியை முழுவதுமாக வெளிப்படுத்துவார். ஒரு வீட்டின் உரிமையாளர் தினமும் அந்த வீட்டை கவனித்து கொண்டால் அந்த வீடு எப்படி சுத்தமாக இருக்குமோ, பாதுகாப்பாக இருக்குமோ, அதே போல ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் இருந்து தனது சொந்த வீட்டுடன் தொடர்பு கொண்டால், அதாவது எந்த வகையிலும் ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை தொடர்பு கொண்டால் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் வலுப்பெற வாய்ப்பு அதிகம் என்று சில ஜோதிட பள்ளிகள் விளக்குகின்றன. இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால், சந்திரன் தனது இயல்பான குணங்களை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தும் நிலை உருவாகலாம். இப்போது மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறது கடகராசியில் பிறந்த எல்லாருமே ஒரு சாஃப்ட் நேச்சராக தான் இருப்பாங்க, ஒரு அன்பாக தான் இருப்பாங்க, ஒரு ஆதரவாக தான் இருப்பாங்க, யாரையும் கடிஞ்சு பேச மாட்டாங்க. கோபம்ங்கிறது இவங்களுக்கு வராது. அதாவது இவங்க நீர் மாதிரி, நீர் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த பாத்திரத்தோட வடிவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களாவே மாறி அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதால எல்லாருமே இவங்கள்ட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் நமக்கு ஒரு அன்பாக ஒரு ஆறுதல் கிடைக்கிது அப்படின்னு இவரை நோக்கி போகிறதில்ல மாற்று கருத்தே கிடையாது. காரணம் என்னென்னா, இயல்பாகவே இவங்களுக்கு கோபம் வராது. எல்லாரையும் அரவணைச்சு போகணும், எல்லாருக்கும் நம்மளால் முடிந்த நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த தாய் அன்பு இவர்களிடம் அதிகமாக இருப்பதால் அனைவரும் இவர்கிட்ட பேசுகிறது, இவர்கிட்ட ஒரு கவலையை சொன்னால் நம்ம மனபாரம் குறையும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஒன்று வர்றதுக்கு காரணம் இவருடைய அந்த மனோபாங்கு குணாதிசயம்தான். அதனால தான் மன உறுதி, குடும்ப பாசம், தாயாரின் ஆதரவு, பொதுமக்களின் அன்பு, சமூகத்தில் நல்ல பெயர், இவற்றில் பல நன்மைகள் கிடைக்கும். அதனால் ஜாதகத்தின் மற்ற கிரக நிலைகள் இதை மாற்றவும் முடியும். நம்ம சந்திரன் இந்த மாதிரி இருந்தால் இந்த பண்புகள் நடக்கும்னு நம்ம பொதுவாக சொல்லிடலாம். ஆனால் சில பேர்த்துக்கு அது மாறுறதுக்கு காரணம் அவங்க தனிப்பட்ட ஜாதக ரீதியாக ஒரு கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குது, எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த கிரகத்தின் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, எந்த கிரகத்தின் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு கிரகம் நல்லா தான் இருக்குது, அது ஏன் பலன் கொடுக்கலை அப்படிங்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் உள்ள
மற்ற கிரக அமைப்புகள் டோட்டலாக ஒரு நல்ல பலனை கெட்டதாகவும் மாற்றும், ஒரு கெட்ட பலனை நல்லதாகவும் மாற்றும். அதனால் பொதுவாக இப்படி இருந்தால் இப்படித்தான் நடக்குன்னு சொல்லாமல், இந்த அமைப்பினால் இந்த அமைப்பு மாறுபடுகிறது, இந்த அமைப்பு வேறுபடுகிறது, இந்த பலன் மாற்றி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வர்றதுக்கு அந்த கிரக தன்மைகளை வைத்து பேசிவிடலாம். இப்போது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் இப்படி தான் இருப்பார்னு சொல்ல முடியாது. ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது அப்படின்னா அவர் அந்த ஆட்சியோட தன்மையை வச்சு அந்த ஜாதகர் இப்படி தான் இருப்பார் நம்ம பொதுவாக பேச முடியாது. அதுக்கு சில மற்ற விஷயங்களும் தேவை. லக்னம் என்ன, சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கிறார், யாருடன் சேர்ந்திருக்கிறார், யாருடைய பார்வை உள்ளது, தசை என்ன, புத்தி என்ன, இவை அனைத்தையும் சேர்த்தே பலன் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு கிரகத்துக்கு சுப கிரகங்களின் ஆதரவு இருந்தால் அந்த ஜாதகருடைய மனநிலை உறுதியடையும், குடும்ப வாழ்க்கை நல்லதாக இருக்கும், மக்கள் தொடர்பான தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படலாம், மக்கள் தொடர்பு அதிகமாக கிடைக்கும். அப்போ அதிகமான மக்கள் இவரால் ஈர்க்கப்படுவார்கள். ஹோட்டல் தொழில், மருத்துவம், கல்வி, பால் பொருட்கள், பொது சேவை போன்ற எல்லா துறைகளுமே வளர்ச்சி கிடைக்கும். எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிரகத்துக்கு சுபகிரகங்கள் சேர்க்கை இருந்தாலோ சுபகிரகங்கள் பார்வை இருந்தாலோ அதிகமாக சுபகிரகங்கள் ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ இது எல்லாமே அந்த கிரகத்துக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். அப்போ சுபகிரகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சுபகிரகம் ஒரு கிரகத்தோட தொடர்பு இருந்தால் இந்த கிரகம் தீது பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அந்த சுபகிரக பார்வையால் அந்த தீமை நன்மையாக மாறிவிடும். அப்போ ஒரு கிரகத்தோட தொடர்பு கொண்ட கிரகம் சுபகிரகமா அசுப கிரகமானு பார்க்கணும். சுபகிரகமாக இருந்தால் அந்த கிரகத்துக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ சந்திரன் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, பாப கிரகங்களின் கடுமையான பாதிப்பு சூழ்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் கடகத்தில் இருக்கார், ஆனால் அவர் பாவ கிரகங்களோட கடுமையான பாதிப்பில் இருக்கார். இப்போ ராகு கேது பிடியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மனக்குழப்பம் அதிகமாகும், அதிக உணர்ச்சி வசப்படுதல் ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், மனதில் ஒரு அச்சம் இருக்கும், முடிவெடுக்க முடியாத சூழல் ஏற்படும், குடும்பத்தில் மன வருத்தம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சோம்பேறி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு முடிவெடுக்க முடியாமல் தன்மை, ஒரு குழப்பம், ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை, யோசிக்கவே மாட்டாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதோ ஒரு மாதிரியே ஜிக்ஜாக்காக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே என்ன காரணம், ஏன் நம்ம இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் புரியாது. கடைசியில் பார்த்தா மனோகாரகனான சந்திரன் பாவகிரகங்களால் சூழப்பட்டிருந்தால், பாவகிரகங்களுடைய பிடியில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஜாதகர் எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவாக முடிவெடுக்க முடியாது, தன்னிச்சை செயல்படவே முடியாது, யோசிக்கவே மாட்டாங்க, மனக்குழப்பம் அதிகமாகும். நல்லா இருக்கிற விஷயத்தை இவங்களா கற்பனை பண்ணி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு குழம்பி தன்னுடைய உடலையும் சரி மனதையும் சரி வருத்தப்படுத்தி கொள்வார்கள். காரணம் என்னன்னா, சந்திரன் பாவகிரக சேர்க்கை, பாவகிரக தொடர்பட்டு இருப்பதால் மனோகாரகன் சுலபமாக எளிதாக திங்க் பண்ணவே முடியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ ஒரு குழப்பமான நிலை ஏற்படும். சொந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் மட்டும் போதாது, முழு ஜாதகத்தையும் பார்த்த பிறகு தான் இறுதியாக பலன் கூற வேண்டும். அதுவே உண்மையான ஜோதிடம். ஒரு கிரகம் பலமாக இருக்குது, தன் வீட்டை தானே பார்க்குது, அதனால் இவங்களுக்கு நடக்கிற எல்லா பலனுமே சூப்பராக தான் நடக்கணும், பொதுவாக அடிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து பார்த்து இறுதியில் அந்த கிரகத்துக்கு என்ன வலிமை அப்படிங்கிறத பேசணுமே தவிர, பொதுவாக ஒரு கிரகத்தை மட்டும் பார்த்து ஒரு அமைப்பை மட்டும் பார்த்து பலன் சொல்லக்கூடாது. மற்ற விஷயங்களையும் கவனித்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் என்பது அடிப்படை உண்மை. நண்பர்களே, சுக்கிரன் என்பது வெறும் ஒரு கிரகம் அல்ல, சந்திரன் என்பது வெறும் ஒரு கிரகம் அல்ல. அதாவது ஏன் சுக்கிரன் சந்திரன் சொல்கிறோம்னா, இரண்டுமே பெண் கிரகங்கள் தான். சந்திரனுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அது அப்படியே சுக்கிரனுக்கு இருக்கும். ஆனால் சந்திரன் மனோகாரகன், சுக்கிரன் இன்பத்துக்காரகன். சிறிய அளவில் மட்டும்தான் வேறுபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே நீர் கிரகங்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. நீர் கிரகங்களில் தான் சுக்கிரனே உச்சம் பெறாரு, நீர் கிரகத்தை தான் சந்திரன் ஆட்சி பெறாரு. அதே மாதிரி சுக்கிரன் வீட்டில் தான் சந்திரன் உச்சம் பெறாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. எனவே சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் இருவர்களுடைய பண்புகளும் மேக்சிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சந்திரனை சுக்கிரன்னு சொன்னேன், சுக்கிரனை சந்திரன்னு சொல்கிறேன். அதனால் இந்த வேறுபாடு முதல்ல புரிஞ்சுக்குங்க. நமது மனதுடைய கண்ணாடி எதுன்னு கேட்டிங்கன்னா அது சந்திரன் தான். நமது உணர்வுகளின் மொழி சந்திரன் தான். அது நமது தாயின் அன்பு, அது நமது குடும்பத்தின் அமைதி. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வலிமையாக இருந்தால்
வாழ்க்கையின் பல சிக்கல்களை மன உறுதியால் சமாளிக்கும் திறன் உருவாகும். அதே நேரத்தில் ஒரே ஒரு கிரகத்தை வைத்து முழு ஜாதகத்தையும் முடிவு செய்ய முடியாது. அனைத்து கிரகங்களின் நிலை, பாவங்கள், பார்வைகள், தசாபுத்தி ஆகியவற்றை ஒன்றாக ஆய்வு செய்தால்தான் துல்லியமான பலன் கிடைக்கும். அப்படியே சந்திரன் சுக்கிரன் சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்னென்னு இன்னொரு காரணத்தையும் சொல்கிறேன். ரெண்டுமே ஒளி கிரகங்கள் தான். பார்வையை குறிக்கக்கூடிய ஒளியை குறிப்பது சந்திரனும் குறிக்கும், சுக்கிரனும் குறிக்கும். அப்போ இந்த கிரகங்கள் இரண்டுமே பெண் கிரகங்கள் தான். அப்போ ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் சில வகைகளில் ஒரே விதமான பண்புகள் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் ஜோதிடத்தின் ஆழமான ரகசியங்களை அறிய துர்கா அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். துர்கா அஸ்ட்ராலஜி தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். தினமும் துல்லியமான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.